எடுக்கிற முயற்சியா? மறுபடியும் சொல்ற தலைப்பு கேட்டுங்க. சரீர முயற்சியா, தேவ பக்தியின் மூலம் எடுக்கிற முயற்சியா? இதுதான் இந்த செய்தியுடைய தலைப்பு. வசனம் கூட எடுத்து வாசிக்கலாமே. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் ஹல்லேலூயா. எவ்வளவு அழகா பவுல் எழுதுறாரு பாத்தீங்கன்னா. தீமோத்தேயுக்கு எழுதுறப்போ சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளதுன்னு சொல்றாரு. ஆனா அதுவே தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் எப்படி இருக்கான் நல்லா கவனிக்கணும். இந்த ஜீவன்னா இந்த வாழ்க்கை, இந்த உலக இம்மைன்னு சொல்லுவாங்க. இம்மைக்குரிய வாழ்வுக்கும் அதற்கு பின்வருகிற நிலைவான வாழ்வு நித்திய ஜீவன் என்கிற அந்த காரியத்துக்கும் என்ன பண்ணுது? வாக்கு தத்தம் உள்ளதாகியால் எல்லாவற்றிலும் அது பிரயோஜனமா இருக்கு. ஆமென். நல்லா கவனிங்க. வேற எங்கேயும் கவனத்தை செதற விடாதீங்க. இப்ப நான் சொல்றது புரிஞ்சுட்டீங்களா? அப்போ இந்த சரீர முயற்சி அதுக்கு ஒரு இது இருக்கு, பலன். ஆனா அது அற்ப பிரயோஜனம் உள்ளது. ஆனால் தேவ பக்தியின் மூலமாக எடுக்கிற முயற்சிக்கு இந்த உலகத்திலையும் வாக்குத்தத்தம் இருக்கு. இதுக்கு பின்னாடி வருகிற நித்திய ஜீவன்ற வாக்குத்தத்தமும் நமக்கு இருக்கு. நம்ம எல்லாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாமெல்லாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி, ஆபிரகாமின் சந்ததி. அதனாலதான் இம்மைக்குரிய வாக்குத்தத்தங்களும் நமக்கு உண்டு. இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களை அடங்கிய வாக்குத்தத்தமும் நமக்கு உண்டு. மறுமைக்குரிய வாக்குத்தத்தங்களும் நமக்கு உண்டு. இதை விசுவாசிகளை எத்தனை பேர் முதல்ல விசுவாசிக்கிறீங்க? அதனாலதான் இந்த இடத்துல என்ன போடப்படுறதுன்னா, தேவ பக்தி மாத்திரமே நமக்கு மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தையும் பெற்று தரும். எத்தனை பேர் நம்புறீங்க? சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. நல்லா புரிஞ்சுங்க. அந்த அற்ப பிரயோஜனம் உள்ளதுன்னு நான் ஏன் சொல்றேன்னா, அது ஓரளவுக்கு லிமிட்டட் தான். நம்ம சரீர முயற்சினால எதையுமே நம்ம என்ன பண்ண முடியாது, கம்ப்ளீட் ஆவிக்குரிய காரியங்களை எட்ட முடியாது. அதை நீங்க முதல்ல புரிஞ்சுங்க. நம்ம என்னதான் பண்ணாலும் சரீர முயற்சிக்கு ஒரு லிமிட்டட் இருக்கு, அவ்வளவுதான். அதுக்கு அற்பமான ஒரு பலன்கள் தான் நமக்கு கிடைக்கும். ஆனா தெய்வத்துக்கு கிட்ட நம்ம விட்டு கொடுக்கும் போது பெரிய காரியங்கள் நம்ம பார்க்கலாம். நீங்க பாருங்களேன், பொதுவா சொல்லுவாங்க உலகத்துல மூளை சாதிக்காததை முழங்கால். கரெக்ட் தானே நான் சொன்னது? நீ நிறைய பேர் கஷ்டப்பட்டு என்னவோ உழைச்சி பிரயாசப்பட்டு எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க. ஆனா அப்படி காற்று பிடிக்கிற மாதிரி எல்லாமே போறதும் இருக்கு. அவனும் வச்சு அனுபவிக்கிறது இல்ல, பின்னாடி தான் எடுத்து போயிடுது. ஆனா கர்த்தருக்குரியவங்க எதுவுமே ரொம்ப இல்லைன்னா கூட அவங்க என்ன பண்றாங்க, பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றது போல ஒரு நிம்மதியும் மன அமைதியும் இருக்கிறாங்க. பெரிய ஆசீர்வாதமும் பெறாங்க. ஆனா அதுல ஒரு நிறைவு இருக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க? காரணம் என்னன்னா, அவங்க பெரிய பிரயாசங்கள்லாம் உழைக்கிறது இல்ல. அவங்க ஜெபம், தேவ பக்தி தான் அவங்களை அப்படி ஆசீர்வதிக்கு. ஏன்னா நம்ம எல்லாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட. அதனாலதான் இந்த இடத்துல தேவ பக்தியானது இம்மைக்குரிய இந்த ஜீவன்னா இம்மைக்குரிய இந்த வாழ்வுக்கும் இதற்கு பின்வரும் வாழ்வுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதா இருக்கு. ஆமென். அதனாலதான் சொல்றேன், எதை குறிச்சு நீங்க கலங்க வேண்டியதே இங்க எதை குறிச்சாலும் கவலைப்பட்டுக்கிட்டு. அதனாலதான் ஆண்டவர் சொல்ல கவலைப்படாதீர்கள், உங்களுக்கு அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. உங்க சரீர முயற்சினால ஒன்னும் பண்ண முடியாது. இன்னைக்கு நம்ம பாருங்களேன், நம்முடைய சரீர முயற்சி குறிச்சு பார்க்கும்போது நமக்கு பொதுவா நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க தான். தலைவலின்னு வந்தாலே நம்மளுடைய எல்லாமே நம்ம சரீர முயற்சி தான் ஃபர்ஸ்ட் நம்ம எய்ம் பண்றோம். கரெக்டா? தலைவலின்னு வந்தாலே நம்ம மைண்ட்ல என்ன வருது? சாரிடனுக்கு போகுது மைண்ட். எத்தனை பேருக்கு போகுது? சாரிடனுக்கு போகுது மைண்ட். தலைவலின்னு வந்தாலே முதல்ல என்ன பண்ணுது? ஆனா முதல்ல என்ன போனோமா? அதுவே எத்தனை பேர் 1000 ஸ்தோத்திர பலிகள் படிக்கிறீங்க? படிச்சுட்டு போறது இல்ல. அந்த 1000 ஸ்தோத்திர பலிகள்ல 162வது பகுதியில் இருக்கிற யெகோவா இல்ல யெகோவா ரொபேகான்ற வார்த்தை எத்தனை பேருக்கு ஞாபகம் வருது? தலைவலி வந்தா நான் 162 பார்த்து எழுதிட்டு வந்தேன். ஏன்னா எனக்கு தெரியாது, உங்ககிட்ட சொல்றதுக்கு தான். அது எந்த வரிசையில தெரியல. ஒரு சும்மா உதாரணத்துக்காக சொல்றேன். தலைவலின்னு வந்தா நமக்கு முதல்ல நம்ம தெய்வத்துக்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு தான் மாத்திரை எடுக்கக்கூடாது அப்பெல்லாம் சொல்றவங்க நமக்கு கிடையாது. மருத்துவர்களை உண்டு பண்ணிருந்தே கடவுள் தான். நம்ம மாத்திரை எல்லாம் சாப்பிடலாம், அது சொல்லுவாங்க. ஆனா முதல்ல நம்ம எடுக்கிற முயற்சி என்ன? கர்த்தர் நம்ம ஒரு வலிச்சா கூட அம்மான்னு வாய் வருது. ஏன் வலிச்சா நம்ம ஏன் கர்த்தரை ஏன் முதல்ல நோக்கி பார்க்க மாட்டோம்? ஏசப்பான்னு அருமையா சொன்னாங்க. அதான் 162வது நான் பார்த்தேன் 1000 ஸ்தோத்திர பலி புக்ல நான் படிச்சு ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன். நம்ம ஏன் மைண்ட்ல அந்த யெகோவா ருபேகான்ற வார்த்தை மனசுல ஞாபகம் மாட்டேங்குது, இயேசு கிறிஸ்து குணமாக்குறான்ற வார்த்தை வர மாட்டேங்குது, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்க விடுதலை உண்டு, ஏன் நமக்கு மைண்ட் வர மாட்டேங்குது? புரியுதா? பக்தி சார்ந்த காரியங்கள்ல நம்ம கவனம் செலுத்தினாதான் நம்ம இம்மைக்குரிய காரியம் வாழ்ந்ததையும் சுதந்திரத்துக்கு முடியும், மறுமைக்குரிய காரியங்களையும். இன்னைக்கு நல்லா ஒரு ஆசீர்வாத எதிர்பார்ப்பு கூட வந்திருப்பீங்க. பல காரியங்களை நீங்க ஏதாவது பெற்றுக்கொள்ளணும், பிள்ளைங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும், இப்படி பல தேவைகளோட வந்திருப்பீங்க. கரெக்டா இல்லையா? ஆனா அதுக்கு எல்லாமே நமக்கு உதவி செய்கிறது நம்மளுடைய சரீர முயற்சி
ஒரு அளவு தான். சரீர முயற்சி வேணாம்னு சொல்ல. ஆனா நான் இன்னைக்கு சொல்ல போற காரியமே சரீர முயற்சியோட கூட ஒன்றை இணைத்துக் கொள்ள வேண்டும். சரீர முயற்சி இல்லாம எதுவுமே பண்ணணும். எடுத்து ஜெபிக்காம எழுந்து கொள்ளாலும் சரீர உதவி தான் வேணும். ஆனா அந்த சரீர முயற்சி எல்லாவற்றிலும் நீ எதை கலந்து கொள்ள வேண்டும்? ஆமென். அதுதான் நான் சொல்ல வரேன். உங்க சரீர முயற்சி எதற்கு உட்பட்டு இருக்கணும்? தேவ பக்தியோடு கூட நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். மம்மி காலையில் எழுந்திருக்கிறப்பே உங்க கையை யார் மேல கீழே சொல்றாங்க? அந்த தேவ பக்தியோட கூட நீங்க ஆரம்பிக்கும் போது அந்த நாள் பாட்டு நீங்க பாடலாம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இதுன்னு அப்ப நீங்க பாடலாம். அப்ப இந்த வார்த்தையை நம்ம சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா உலகத்தை பொறுத்தவரை அப்படி இல்லை. அவங்களாம் பிசிக்கலை நம்பி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே பிசிக்கலை நம்பி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அரைஜா கேட்டா அவங்க வார்த்தை சொல்லுவாங்க, நான் அரைஜான் வயிற்றுக்கு தான் ஓடிட்டு இருக்கிறேன் பிரதர். என்ன சொல்லுவாங்க கேட்டா? எல்லாருமே என்ன சொல்லுவாங்க? எல்லாம் இந்த அரைஜான் வயிற்றுக்கு தான்ப்பா ஓடுறான். நைட் ஷிஃப்ட் செய்யறான், அது செய்யறான், இது செய்யறான், எல்லாமே இந்த வயிற்ற அரைஜான் வயிற்று தான். எங்கெங்கயோ போய் வேலை செய்யறானுங்க. ஆனா தெய்வத்தினுடைய பிள்ளைகளாகிய நாம அப்படி சொல்லக்கூடாது. அரைஜாயின் வயிறு இல்ல, இருதயத்துல இருக்கிற இயேசு கிறிஸ்துக்காக நான் வேலைக்கு போறேன், வாழ்றேன். எத்தனை பேர் நம்புறீங்க? என்னை ரட்சித்தவர் அவர் தான். நான் நன்றி. என் இருதயத்துல இருதயம் அவர் மேல உள்ள அன்பால நிறைஞ்சிருக்கு. அவர் மேல உள்ள நன்றியால என் இருதயம் என்ன இருக்கு? நிறைந்திருக்குது. அரைஜான் வயிற்றுக்குள்ள இந்த இதயத்துக்காக வாழ்றேன். இந்த இதயத்துல அவர் தான் இருக்கிறார். எத்தனை பேர் கரண்ட் நம்ம பயன்படுத்தலாமா? அவருக்காக தான் நான் வாழ்றேன். வேற எதுக்கும் நான் இந்த உலகத்துல இல்ல. எத்தனை பேருக்கு நம்புறீங்க? இந்த உலகத்துல இருந்து இங்க இந்த சரீரத்து புரிவைகளை பார்த்து கொண்டு இங்க அதுக்காக முயற்சி எடுத்ததுக்காக நான் இந்த உலகத்துல நான் இல்ல நான் சொல்ல முடியும். ஏன்னா என்னைக்கும் நான் கர்த்தர் அறிக்கையில நான் போய் சேர்ந்திருப்பேன். எத்தனை பேர் நம்புறீங்க? அதுதான் என்ன பொறுத்தவரை நான் தான் கர்த்தர் அறிக்கையில நான் போய் சேர்ந்திருப்பேன். இன்னைக்கு இந்த ஜீவனை கொடுத்தது அவர் தான். இந்த ஜீவனுக்கும் நான் அவர் தான். நான் பக்தி தான் என்ன காப்பாத்தும். அந்த ஜீவனுக்கும் என்ன பக்தி தான் வாழ்றது அவருக்கு தான். அந்த மைண்டை நீங்க செட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க கவலைப்படாம போயிடும். ஆனா இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா பாருங்க, அப்படி கிடையாது. உலகத்தை பொறுத்தவரைக்கும் அதுக்காக தேவ சரீர முயற்சியே எடுக்க வேணாம்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா சரீர முயற்சியில பக்தி இருக்குன்னு சொல்றேன். இப்ப சரீர முயற்சி எடுக்க வேணாம் சொன்னா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. இப்போ சரீர முயற்சி எடுக்கல, முதலாளி போய் நான் சரீர முயற்சி எடுக்கல, எனக்கு பக்தி இருக்கு, முதலாளி சம்பளம் போட்டுனா போடுவாங்களா? இந்த வசனம் சொல்ற 1:4:8 சொல்லி சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது முதலாளி. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தமா இருக்குது. முதலாளி சம்பளம் கொடுப்பீங்களா? கொடுப்பாரா முதலாளி? என்ன கொடுப்பாங்க? அதே போல இன்னொரு இடத்துல போயிட்டு டீச்சர் கிட்ட போயிட்டு பசங்க இந்த குழந்தைங்களா இருப்பாங்கல்ல, டீச்சர் ஹோம்ஒர்க் நான் எழுத மாட்டேன், சரீர முயற்சி அற்பம் உள்ளது, அதனால நான் எழுத மாட்டேன், எங்க அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க 1:4:8 அது அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தமா இருக்கு டீச்சர், அதனால ஹோம்ஒர்க் எழுத மாட்டேன். நான் அதுக்கு பதிலாக இயேசுவின் ரத்தம் செய்யும் சொல்லி நான் பக்தியா வார்த்தைகள் எழுதிட்டு நான் இந்த வசனத்தை எழுதி வச்சுட்டு போறேன், நான் 100 மார்க் வாங்கிடுவேன் டீச்சர் அப்படின்னு கொடுப்பாங்களா? நல்லா முட்டை போட்டு அனுப்புவாங்க. டாக்டர் ஆபரேஷன் பண்ணிருக்கிறப்ப டாக்டர் தம்பி ஏற்கனவே அவங்க என்னால முடியல தான் கடைசியில் சொல்ல போறாங்கன்னு நம்புறீங்களா? எல்லாத்தையும் கண்ணாடி டாக்டர் காட்டினாலே உடனே போய் அவன் கண்ணாடி தொடக்கிறது கூட காட்டக்கூடாது. கண்ணாடி காட்டினாலே ஏதோ துக்கமா சொல்ல போறாங்கன்னு நினைச்சுக்கிறது கிடையாதுங்க. கண்ணாடி இந்த காலத்துல அப்படியே நினைச்சுக்கிறேன். சும்மா கண்ணாடி காட்டினா கூட பயந்துறாங்க, டாக்டர் மேல படிய போட்டுறாங்க. கரெக்டா இல்லையா? அந்த டாக்டர் சொன்னா எப்படி இருக்கும்? தம்பி என்னால முடியாதுப்பா, எல்லாம் கடவுள்கிட்ட தான் இருப்பா அப்படி சொன்னா என்ன ஆபரேஷன் நடக்குமா? அப்ப சரீர முயற்சி வேணும் தான். ஆனாலும் எல்லாவற்றிலும் என்ன வேணும்? அது சக்சஸ் ஆகும். இவங்க எல்லாம் பண்றதுக்கு ஒரு பலன்கள் உண்டு. அந்த பலன்கள்லாம் ஒரு லிமிடெட் குள்ளதான் இருக்கும். அது அற்ப பிரயோஜனம் உள்ளது. அந்த அற்ப பிரயோஜனம் உள்ளதுன்றது எப்படி சொல்றதுன்னா ஒரு லிஸ்டே கூட உங்களுக்கு போடலாம். அதெல்லாமே ஒரு அற்ப பிரயோஜனம். அப்புறமா சொல்றேன் அந்த லிஸ்ட் என்னன்னு. ஆனா ஆவிக்குரிய இந்த பக்தியை நீங்க வெளிப்படுத்தும் போது ஒவ்வொரு காரியங்களையும் உங்களுக்கு நிறைவு இருக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? நீ சாதாரண பழைய சோறு சாப்பிட்டா கூட இல்லாத அதுவே உங்களுக்கு நிறைவு. பிரியாணி சாப்பிட்டாலும் நிறைவு இருக்கும். அதாவது சில பேர் பிரியாணியே சாப்பிட்டா நிம்மதி இல்லாம சாப்பிடுவோம். எவனா போனோம் அந்த மாதிரி நிம்மதி இல்லாம இருக்கும். புரியுதா? அதுதான் தேவ பக்தியில் இருக்கிற சீக்ரெட். நீங்க அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். சோ அதனால எதுக்காக இதை சொல்லணும்னா சரீர முயற்சி அற்பமானது என்பதை வேதம் புட்டு வைக்குதுங்க. நம்ம பைபிள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உண்மையை உடைக்கிறது அதுதான். அது போல வேற எதுவுமே நம்ம சத்திய வேதம் உண்மையை உடைக்கும். இந்த உலகத்துல இருக்கிறவங்க மார்க்கெட்டிங் பண்ணுவோம். அவங்க எல்லாம் அவங்க கிட்ட வரதுக்கு தான் சொல்லுவோம். ஆனா வேதம் அப்படி இல்ல, உண்மையே சொல்லும். அதே சமயத்துல என்ன பண்ணோம்? உண்மையை கரெக்டா எடுத்து சொல்றோம். ஒரு ஆசீர்வாதமும் சொல்லும், அதே சமயத்துல ஆசீர்வாத தடையும் காட்டி கொடுக்கும். பாருங்க நம்ம வேதம் பாருங்க. பிரசங்கி 3 எடுங்க. சரீர முயற்சி சரி அதுக்கு முன்னாடி பிரசங்க அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு நம்மள ஆசீர்வதிக்கிறது குறிச்சு வேதம் என்ன சொல்லுது பாருங்க. உபாகமம் 28:28 வாசிங்க. 28:8 சரீர சம்பந்தமான ஆசீர்வாதங்களை குறிச்சு பேசப்படுது. உபாகமம் 28 பாத்தீங்கன்னா
ஆமென். ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனையும் வச்சிருக்காரு. ஆமென். போதுமா போதுமா, புரியுதா நான் சொல்றது? இது ஒரு ஆசீர்வாதத்தை வேதம் காட்டுதா இல்லையா? உன் களஞ்சியங்கள்லாம், நீ உழைக்கிற காரியங்கள்லாம், நீ கையிட்டு செய்யற எல்லா வேலையும் உனக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஏன்னா உனக்கு பக்தி இருக்கணும். நீ கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு நீ பக்தியை வெளிப்படுத்தும் பொழுது உன்னை எல்லா காரியங்களும் என்ன பண்றாரு? நீ செய்யற சின்ன சின்ன விஷயங்களையும் கர்த்தர் உன்னுடைய ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். அதுல நிறைவு இருக்கும். அதே சமயத்துல இதெல்லாம் வேதம் அடையாளம் காட்டுது. இதை காட்டுகிற வேதம் உலகம் ஒண்ணுமே இல்லைன்னு காட்டுது. பாருங்களேன், அது மனுஷன் படுகிற பிரயாசம், சரீர பிரயாசம் எல்லாமே வேஸ்ட்னு காட்டுது. பிரசங்கி எடுங்க, 2ஆம் அதிகாரம், பிரசங்கி 1ஆம் அதிகாரம் 2-3 வாசிங்க. மாயை போதுமா போதுமா, புரியுதா? அதே மனுஷன் படுகிற பிரயாசம்லாம் என்னவா என்ன பலன்? அதே போல பிரசங்கி 2:21-22 வாசிங்க. பக்தி யுக்தி நிதானத்தோட கூட பிரயாசப்பட்டா கூட என்ன ஆகுதுங்க? அது வேஸ்டா அவனுக்கு. இப்ப சரீர முயற்சி நீ என்னதான் பண்ணாலும் சரீர முயற்சி என்ன ஆகுது? வேஸ்ட். வேதம் இதையும் காட்டி கொடுக்குது. நான் ஏன் சொல்றேன்னா, நம்ம வேதம் ஆசீர்வதிக்கிறதுக்கான வார்த்தையும் சரீர முயற்சி எடுக்கிறப்ப பக்தியோட பண்ணா நீ எவ்வளவு ஆசீர்வதிக்கப்படணும் உனக்கு வேதம் காட்டுது. ஆனா நீ என்னதான் இந்த உலகத்துல நம்ம ஆசீர்வாதப்பட இந்த ஆசீர்வாதம் நம்மளை விட்டு போடணும் காட்டுது. அப்போ மறுமைக்குரிய காரியங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமாகவும் காட்டுது. அதுதான் முக்கியம் காட்டுது. இப்ப நான் இதை சொல்ல வரதுக்கான காரணம் என்ன? நம்ம பக்தி இல்லாம எடுக்கிற சரீர முயற்சி எல்லாமே என்ன ஆகுது? அற்ப வியோஜனம். நீ என்னதான் சம்பாதிச்சு, ஏன் இதை நான் இந்த பிரசங்கி உங்களுக்கு காட்டணும்னா, உபாகம் 28:8 கூட முடிச்சிருக்கலாம். பிரசங்கியை ஏன் காட்டணும்னா, நீங்க மட்டும் உபாகம் 28:8 இருக்கிற அந்த ஆசீர்வாதம் மட்டும் தான் எனக்கு வேணும்னு நினைச்சு நீங்க இருந்தீங்கன்னா அது மாத்திரமே இல்ல. இந்த 1 தீமோத்தேயு 4:8 என்ன சொல்லுது? இதற்கு பின்வரும் அந்த வாக்குத்தத்தம் தான் முக்கியம். நிலையான மறுமைக்குரிய ஆசீர்வாதங்கள் நீங்க நானும் சுதந்திரிச்சுக்கணும். சரீர முயற்சி, சரீர சம்பந்தமா சம்பாதிக்கிற பணம் எல்லாம் ஒரு நாள் உங்களை என்னை விட்டு போயிடும். அதெல்லாம் நீ வாக்குத்தத்தம் போயிட்ட சந்ததியா இருந்தா கூட ஒரு நாள் ஒன்னே விட்டு போய்விடும். உன் பிள்ளைங்களுக்கு அது போகும், உன் மறு சந்ததிக்கு போயிடும். ஆனா கர்த்தருக்காக நீ உண்மையோடு கூட பக்தியோடு கூட வாழும் பொழுது நிறைவான முழுமையான ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும். எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த ஆசீர்வாதம் மறுமைக்குரிய ஆசீர்வாதமாகவும் உங்களுக்கு காணப்படுது. அதனால அது அற்ப பிரயோஜனமாக இருக்காது. அது நிரந்தரமான காரியமாக காணப்படுது. அதனாலதான் பாருங்க, இன்னைக்கு புதுசா உலகத்துல இருக்கிறவங்க பார்த்தா ஆண்டவருடைய பிள்ளைகளை பார்த்து கொஞ்சம் பொறாமப்படுறாங்க கூட பார்ப்பாங்க. என்னடா அவங்க ஒண்ணுமே சம்பாதிக்கலாம், ஆனா கூட இவங்களுக்குள்ள நம்மளாம் ஓடி ஓடி உழைக்கிறோம், என்னென்னோ பண்றோம், பிரயாசப்படுறோம், என்னென்னோ பண்றாங்க, சம்பாதிக்கிறாங்க. ஆனாலும் கூட நம்ம புன்னகைகின்ற அந்த காரியங்களை அவங்க முகத்துல அநேக வேலைகள்ல பார்க்க முடியல. ஆனா ஏன்னா அவங்க ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு கூட அவங்களுக்கு நேரம் அவங்களுக்கு கிடைக்காத அளவுக்கு அவங்க பிரயாசப்பட்டு போறான். ஆனா நிம்மதி இல்லை. ஆனா கொஞ்ச நேரம் தான் உழைப்பான் ஆண்டவருடைய பிள்ளைங்க. ஆனா ஜெபத்தாலையும் வேத வசனங்கள் இருக்காங்க, அதனால அவங்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுட்டு போயிடுவோம். எவ்வளவு பெரிய வித்தியாசமாங்க. அதுதான் இன்னைக்கு ஏன் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன்னா, ஆண்டவருடைய பிள்ளைகளா நம்ம இருந்துட்டு இருக்கோம், மறுபடியும் மாம்சத்துக்குரியவர்களா நம்ம போயிடக்கூடாது. ஏன்னா உங்களையும் என்னையும் பிசாசு மாம்சத்துக்குரியவர்களா மாற்ற ட்ரை பண்ணுவான். இது எத்தனை பேர் நம்புறீங்க? உண்மை. இந்த கடைசி காலங்கள்ல இந்த சரீர முயற்சி பேசிக்ல இருந்தே நமக்கு அந்த பக்தி கலந்துடணும். நீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வேர்ல இருந்தே அது கலக்கப்படணும். நீ கர்த்தர் நோக்கி வேண்டீங்க தெரியுமா? அது ஒவ்வொரு காரியத்திலையும் பக்தி இருக்கணும். உபாகம் 28:8 கர்த்தர் நீ செய்யும் எல்லா வேலையிலும் ஆசீர்வாதம். ஒவ்வொரு காரியத்திலையும் நீங்க கர்த்தருடைய பக்தியை கலந்து நீங்க அவரை நோக்கி பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்க ஆசீர்வாதம் போறீங்க. ஆமே. நீங்க பாருங்க, நம்ம கிட்ட ஒருவேளை எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கலாம். ஆண்டவருடைய பிள்ளைகள் வெறும் கவனம் கல்லும் தான் இருக்கும். உலகத்துல பாக்குறவங்களுக்கு கவனம் கல்லும் தான் இருக்கும். ஆனா அதை வச்சு கோலியாத்தே கொடுத்துரும். எத்தனை பேர் நம்புறீங்க? அதுதான் தேவ பக்தியினுடைய பயன். வெறும் என்ன இருக்கும் நம்ம கிட்ட? 5 அப்பமும் 2 மீனும் தான் இருக்கும். உலகத்துல பார்த்தா என்ன பார்த்து தெரியாது. ஆனா இவன் எப்படி இருக்கான்? ஆனா பல பேருக்கு போஷிக்கிற அளவுக்கு நம்மள ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? அதுதான் தேவ பக்தியினுடைய பலன். கமன் கல்னா என்னது? விசுவாசமும் ஜெபம். செங்கடல் போன்ற பிரச்சனைகள் கூட வரும். இவன் எப்படி பேஸ் பண்றான்? ஆண்டவருடைய பிள்ளை தேவ பக்தியில் எப்படி? சரீர முயற்சியில ஒண்ணுமே பண்ண முடியாது. செங்கடல் போல பிரச்சனை வருதுங்க. சரீர முயற்சியில நானும் ட்ரை பண்ண சொல்லி அவனா உலகத்துல பண்ண என்ன ஆகும்? செங்கடலை நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு முன்னாடி செங்கடல் போல இருக்கு, என்ன பண்ணுவோம்? நம்ம உலகத்தவன் என்ன பண்ணுவான்?
வேற ஒரு பாதையை தேடுவான். அதுல இருந்து அதை எடுக்க முடியுமா? பக்கெட்ல முன்னே அதை இருந்து வழி அமைக்க முடியுமா? ஆனா ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு செங்கடலுக்கு என்ன ஆகும்? செங்கடல் நடுவே பாதை, பிரச்சனைகள் வரும், ஆனாலும் செங்கடல் நடுவில் பாதை திறக்கும். ஆமென். அதுதான் தேவ பக்தியில் இருக்கிற ஸ்பெஷாலிட்டியே. பாக்கிறதுக்கு பிரச்சனை இருக்கிறது போதா இருக்கும், ஆனா எப்படி அவன் தாண்டி அப்படியே வழியில போயிடறானே எப்படி? அதுதான் ஆண்டவர் நடத்துறாரு. ஆமென். அது மாத்திரம் இல்ல, ஒவ்வொரு காரியங்களையும் எப்படி சொல்றது, பெரிய தென்றல் காற்று மாதிரி இருக்கும், திடீர்னு புயல் காற்று போல பிரச்சனைகள் வரும், ஆனா பரவல் யார் இருக்கா? ஆமென். அதுதான் உலகத்துல அவங்க ட்ரை பண்ண முடியுமா? இதெல்லாம் இதுல இருந்து ஒரு காரியத்தை எடுத்து ட்ரை பண்ண முடியுமா அவங்களால? நானும் உண்டிகோல் அடிக்கிறேன், கவர்ன் அடிக்கிறேன் சொன்னா முடியுமா? ஏன் இல்ல? அங்க அவங்ககிட்ட கார் இருக்கு, வசதி இருக்கு, என்ன வேணாலும் இருக்கும், ஆனா கூட ஒரு நாள் அது பிடிக்கப்படா. இந்த மாதிரி ஆசீர்வாதம் அவங்களால பெற முடியுமா? வெறும் கவன கால வச்சுட்டு பெற முடியுமா? ஏன்? அங்க பக்தி இல்ல. பக்தி உள்ளவனை கர்த்தர், நல்லா கவனிங்க, பக்தி உள்ள கர்த்தர் தமக்காக, தட் இஸ் ஸ்பெஷாலிட்டி. நீங்க அதை புரிஞ்சுக்கணும். நீங்க ஒருவேளை நான் என்னதான் இத்தனை வருஷம் வரேன், இத்தனை வருஷம் கடவுளை ஃபாலோ பண்றேன், ஆனா உங்களுடைய அடையாளத்தை நீங்க புரிஞ்சுங்க. நீங்க கர்த்தர் உங்களை சும்மா எங்களையும் உட்கார வைக்கல. கரெக்டா? உங்களை பெரிதளவுல ஆசீர்வாதத்தை உள்ள வாக்கு தத்தம் உள்ள சந்ததியா உட்கார வச்சு எத்தனை பேர் நம்புறீங்க? கரங்கள் தட்டி தேவன் ஞாபகம் அடிக்கடியா ஞாபகப்படுத்துறாரு. யார் முன்னாடியும் உங்களை கெஞ்சுற அளவுக்கு கர்த்தர் விட மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்ககிட்டதான் ஜனங்க தேடி வருவாங்க. நீங்க வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி அப்படின்னா நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணுதான். ஒவ்வொரு சில எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் காட்டி நான் முடிக்கிறேன். புரியுதா? ஃபர்ஸ்ட் இந்த 1 தீமோத்தேயு 4:8 நீங்க புரிஞ்சுக்கணும்னா, நாம எல்லாம் முதல்ல வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி. நீங்க அதுல உங்க பக்தியை வெளிப்படுத்துங்க. நம்ம அநேக வேலைகளை வரும், இத்தனை வருஷம் வரும், நம்ம பக்தியை நம்ம ஏதோ கிறிஸ்தவன் ஆயிட்டான் அப்படின்னு நொந்து நூலாக வரக்கூடாது. நம்ம எப்படி இருக்கணும்? வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட சந்ததினா எப்படி இருக்கணும்? சந்தோஷமா வரணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிரச்சனை வந்தா எனக்கு வேதத்துல வசனம் இருக்கு. ஏதாவது கடன் பிரச்சனை வந்தா எனக்கு வேதத்துல, என் கவலை திடீர்னு ஒரு மாதிரி கவலை ஆட்கொள்ளுதா, எனக்கு வசனம் இருக்கு, நான் சொல்லி அறிக்கை பண்ணுவேன். அதுதான் தேவ பக்தியில இருக்கிற ஸ்பெஷல். விசுவாசிக்கிறீங்களா? எனக்கு தனிமையை திடீர்னு நான் தனிமையா ஃபீல் பண்றேன். ஆண்டவரே நான் தனியாவே இல்ல, உங்களோட தூதர்கள் இருந்து எல்லாம் இருக்கிறாங்க. ஆமென். அப்ப புரியுதா? அதுதான் தேவ பக்தியில இருக்கிற ஸ்பெஷல். நான் அதனாலதான் உங்களுக்கு சொல்றேன், இனிமேல் நீங்க நூலாயெல்லாம் வரக்கூடாது. எப்படி இருக்கணும்? தைரியமா சந்தோஷமா வாங்க. எல்லாவற்றுக்கும் பதில் இந்த வேதத்துல உண்டு. தேவ பக்தியில அதை பாருங்க. சரீர முயற்சியா பாத்தீங்கன்னா அற்ப பிரயோஜனமா இருக்கும். தேவ பக்தியில பாருங்க. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஒரு சில உதாரணங்கள் மட்டும் காட்டி நான் முடிக்கிறேன். அது நாம என்ன கத்துக்கிறோம், நம்ம தேவ பக்தி எப்படி அப்ளை பண்ண போறோம்ன்றத புரிஞ்சுங்க. தயவு செய்து சரீர முயற்சியில எதுவுமே பக்தி இல்லாம நீங்க ஏதாவது செஞ்சு நான் சுயமா முடிவெடுக்கிற வாழ்க்கையில எதுவுமே நடக்காது. தேவ பக்தியில நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா பெரிதளவுல அது பேசப்படும். ஆமென். கவன் கல்ல வச்சு பேசுற தாவீது எதிர்த்தது இன்னைக்கு இந்த ஒண்ணு பேச போறோம்ல, பேசும் பொருளாக இருக்கிறது. ஏன்? அந்த அளவுக்கு பக்தியை வெளிப்படுத்திருக்காரு. அதனால உங்களுக்கு செய்ய மாட்டாரா? உங்களுக்கு எனக்கும் நிச்சயமா செய்வார். அதே தேவன் தான் உங்க கூட என் கூட இருக்கிறாரு. அப்போ நாம எல்லாம் முதல்ல பண்ண வேண்டியது, நாம எல்லாம் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி புரிஞ்சுங்க. அதனாலதான் பாருங்க, நான் முதல் உதாரணமா காட்டுறது ஆபிரகாமையும் ஈசாக்கையும் உங்களுக்கு காட்டுறேன். அவங்களாம் எப்படி பாருங்க, அவங்க கிட்ட இருந்து நம்ம என்ன பக்தியை கத்துக்க போறோம், ஈசாக்கு கிட்ட நம்ம என்ன பக்தியை கத்துக்க போறோம் எடுங்களேன். ஃபர்ஸ்ட் ஆபிரகாம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. நான் உனக்கு இவ்வளவுதாங்க. இங்கதான் அவருடைய பக்தி ஸ்டார்ட் ஆகுது. தன்னுடைய பக்தி எப்படி வெளிப்படுத்துறாரு? எந்த ஒரு இதுவுமே தன்னுடைய சரீர முயற்சி எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு? இத்தனைக்கும் அவர் அப்பா இறந்த உடனே யார் கூப்பிட்டா? கர்த்தர் கூப்பிடுறாரு. அப்பா இறந்த பிறகு உடனே இந்த 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல கர்த்தர் கூப்பிடுகிறார். கூப்பிடும் பொழுது அவருடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதா இருக்குது பாருங்க. நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொல்றாரு. உடனே தன்னுடைய பக்தி எப்படி எதுல வெளிப்படுத்துறாரு? நீங்க நம்ம பார்க்க போறது எதுல வெளிப்படுத்துறாரோ அதுல நான் கரெக்டா என் பக்தியை வெளிப்படுத்துறேன்னா, அப்படி வெளிப்படுத்தினா நீங்க வாக்கு தத்தத்தை சுதந்திரிச்சுப்பீங்க. கரெக்டா? சரீர முயற்சிலாம் ட்ரை பண்ண மாட்டீங்க இனிமேல். இப்படி இந்த ரூட்ல போனா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நீங்க புரிஞ்சுப்பீங்க. இவர் எதுல வெளிப்படுத்துறாரு? ஃபர்ஸ்ட் அதுதான் பண்றாரு. உடனே ஆபிரகாம் என்ன பண்றாரு? அவர் சொல்ற தேசத்துக்கு போறாரா இல்லையா? அப்ப அதுக்கு பேர் என்ன? அப்ப பக்தியை முதல்ல எதுல வெளிப்படுத்துவீங்க? கீழ்ப்படிதல வெளிப்படுத்தணும். கர்த்தர் எது சொன்னாலும் நானு கீழ்ப்படிவோம். அதனாலதான் உபாகமம் 28 முன்னாடியே சொல்லியாச்சு, கட்டளைகளுக்கு கீழ்ப்படியணும்னு தான் அந்த ஆசீர்வாதம். நீ செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் இல்லைன்னா கிடைக்காது. ஓப்பனா நான் பேசி போயிடுவேன், தப்பே கிடையாது. கர்த்தருக்கு நீ கீழ்ப்படியலாம் உனக்கு ஆசீர்வாதம் கிடையாது. இதுதான் சத்திய வேதம் முறைக்கிற காரியம். அதை தெளிவாக சொல்றேன்.
அதனால தெய்வத்துக்கு நம்ம கீழ்ப்படிறதுக்கான பலத்தை கூட ஆண்டவர் தரார். அதனால தான் நம்ம நீதிமொழிகள்ல பார்த்தோம், அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அவர் தராரு. அதனால பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு முதல்ல செய்ய வேண்டியது, நீங்க வந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி. ஆபிரகாம் எப்படிப்பட்ட ஒரு சந்ததியா எடுத்துக்கிட்டாரு? அந்த கீழ்ப்படுத்தி அந்த பக்தியை வெளிப்படுத்தினால அவர் ஒரு சந்ததி அளவுல ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சார் பாருங்க. அந்த அந்த எனக்கு ரொம்ப பிடிச்சது 1 தீமோத்தேயு 4:8 இதுல கனெக்ட் ஆகும் பாருங்க. ஏன்னா இந்த உலகத்துக்குரிய வாக்குத்தத்தம் மாத்திரம் இல்ல, மறுமைக்குரிய ஆசீர்வாதமும் அதுல காணப்படுது. வாசிங்க அந்த ஆசீர்வாத லிஸ்ட் வாசிமா. ஆதியாகமம் 12ல அவர் ஆசீர்வதிப்பார் தெரியுமா? அந்த ஆசீர்வாதம் இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. நான் உன்னை நம்ம கிட்ட எப்படி கொடுத்துட்டாரு ஆண்டவர்? இனிமேல நீ ஆசீர்வாதத்துக்காக வந்தீங்கன்னா உன்கிட்ட இருக்கு, நீ ஆசீர்வதிச்சா ஆசீர்வாதம் உன்கிட்ட தான் நம்ம இருக்கு மகனே மகளே. ஆனா நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணு, பக்தி, கீழ்ப்படியணும். அல்லேலூயா. உன்னுடைய பக்தியை முதல்ல எதிர வெளிப்படுத்தணும், கீழ்ப்படுத்தல. கர்த்தர் என்ன சொன்னாலும் நான் கீழ்ப்படியும் மைண்ட பிக்ஸ் பண்ணீங்களா, என்ன சொன்னாலும் கீழ்ப்படிவேன். நமக்கு அது சாதகமே இல்லாத மாதிரி இருக்கும். ஆனாலும் என்ன சொன்னாலும் நானு இந்த ரூட்டு போனா அது சரி, எனக்கு வந்து ஒரு மாதிரி காண்டவர், அதெல்லாம் இல்ல, கர்த்தர் சொல்லிட்டார். அப்புறம் ஏதாவது பேசினாரா? கர்த்தர் சொன்னா செஞ்சார். அப்படி நீங்க செய்யும் பொழுது என்னென்ன ஆசீர்வாதங்களை கொடுக்குறாரு பாருங்க. இதெல்லாம் சரீர முயற்சியில பெற முடியுமா? யாராவது சரீர முயற்சியில பெற முடியுமா? இந்த மாதிரி சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம். ஆனா ஆத்ம கீழ்ப்படியதுக்கு அவர் எப்படி பெறாரு பாருங்க. உன் பெயரை பெருமைப்படுத்துவன்றாரு, உன்னை பெரிய ஜாதியாக்குவன்றாரு, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை என்னது. இதுல வந்து ஏன் மறுமைக்குரிய ஆசீர்வாதங்கள் அடைக்கிறேன்னு நான் சொல்லிட்டா, நீங்க யாராவது கண்டுபிடிங்க மறுமைக்குரிய ஆசீர்வாதங்கள் இருக்கு. 1 தீமோத்தேயு 4:8 எப்படி கண்டுபிடிங்க பார்க்கலாம். அதெல்லாம் ஓகே, உலக ஆசீர்வாதங்கள் இதெல்லாம் இருக்கு. அது ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம். அது எப்படி சொல்லுங்க? மறுமைக்குரிய வார்த்தை அதுல இருக்கு. கிறிஸ்துவ சந்ததியில பிறக்கிறார். எத்தனை பேர் அல்லேலூயா கரங்கள் தட்டி தேவனை நாமத்தை பயன்படுத்தணுமா? பூமியில் உள்ள சகல எப்படி ஆபிரகாமுடைய வம்சம் எப்படி பேசுவோம்? கிறிஸ்து நித்திய ஜீவன், அவரே நானே வழியும் சத்தியமும். அந்த நித்திய இதற்கு பின்வரும் காரியங்களை நித்திய ஜீவனை கொடுக்கறதே அவர்தான். அந்த கிறிஸ்துவ நீங்க பெற்றிருக்கிறீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் இந்த உலகத்தோட முடிச்சிடல நம்மள, இந்த உலகத்துக்கு அப்புறமா நம்மளை கொண்டு போற நித்திய ஜீவனாக இயேசு கிறிஸ்துவே கொடுத்திருக்கிறார். அதை விட பெரிய இந்த உலகத்துல நமக்கு என்ன இருக்கு ஆசீர்வாதம்? தேவ பக்தி உங்களை இப்படி நடத்தும். அந்த ஆபிரகாம் சந்ததியில நீங்க இருக்கிறீங்களா? அந்த ஆபிரகாம் தானே நமக்கு. நான் ஆபிரகாம அப்பான்னு கூப்பிடுவேன், ஆனா தாத்தா கொள்ளு தாத்தா நான் உரிமையோட நான் கூப்பிடுவேன். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆபிரகாம நான் கொள்ளு தாத்தான்னு சொல்லுவேன், ஆனா இங்க அப்பானே சொல்லி நம்மளை நெருக்கமாக்குது. நான் உண்மையிலே அப்பா நான் சொல்றது ரொம்ப பெருமைப்படுறேன். நம்ம சந்ததி யாரும் தெரியாது, முனுசாமியோ குப்புசாமியோ யார் நம்ம சந்ததி கொள்ளு தாத்தா பேர் ஞாபகம் இருக்கா? யாருக்காவது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? உனக்கு ஞாபகம் இருக்கு? மாயிடுச்சா தெரியவே இல்லை. நம்ம தாத்தா பேரே நமக்கு ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. கரெக்டா இல்லையா? ஆனா எனக்கு என் தாத்தா பேர் ஞாபகம் இருக்கு, ஆபிரகாம் கொள்ளு தாத்தா அப்பா. அவர் அப்பானே சொல்லிட்டாங்க. நான் சொல்லிப்பேன் நிறைய பேர், நான் உதாரணம் வேதத்துல இருக்கிறவங்க என்னுடைய சொந்தமா தான் நான் பாக்குறேன். ஏன்னா அவங்களோட தான் நம்ம பரலோகத்துல. இந்த தாத்தாலாம் போயிட்டாரு என்னைக்கும், அந்த கொள்ளு தாத்தாலாம் அந்த யாராவது, இந்த தாத்தாவோட நான் பரலோகத்துல வசிப்பேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுக்குதாங்க பேசிட்டு இருக்கேன். அப்ப இந்த ஆசீர்வாதங்கள்லாம் சுதந்திரிக்கணும்னா கர்த்தர் கூட முதல்ல நம்ம பண்ண வேண்டியது கீழ்ப்படிதல். அல்லேலூயா. நம்ம பக்தி அதுல வெளிப்படுத்துங்க. ஈசாக்கும் அதே மாதிரி தான் பண்ணாரு பாருங்க. ஆதியாகமம் 22:9 எடுங்க. உடனே என்ன பண்ணார் ஈசாக்கு? கீழ்ப்படிச்சு கொஞ்சம் அவர் சின்ன குழந்தை, இந்த மாதிரி பாப்பாவா இருக்கிறார் ஈசாக்குங்க. யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி பாப்பாவா இருக்கிறார் ஈசாக்குங்க. யாராவது தன்னை கட்டையில படுக்க வச்சு படுக்கிற ஊர்ல ஒருத்தன் கொல்ல போறான்னு அவருக்கு தெரியாதா? கீழ்ப்படிஞ்சாரு. ஆபிரகாம போல சந்ததி தொடர்றதா இல்லையா? அதனாலதான் அவங்க பக்தி உள்ள சந்ததியா அவங்க காணப்படுறாங்க. ஆபிரகாமுடைய மகனும் அதே மாதிரி தான், சேம் டெட்டோ. அந்த ஜெராக்ஸ் காப்பி எடுப்பாங்க, என்னது ஜெராக்ஸ் காப்பி எடுத்தா ஒரே மாதிரி இருக்க மாதிரி தான் ஆபிரகாம் போல தான் ஈசாக்கு அப்படியேதான் கீழ்படுகிறாரு. அப்பா என்ன சொல்றாரோ என்னது கட்டையில போட்டு படுத்து என்னது. இனி இந்த காலத்துல பசங்க எப்படி கீழ்படியாது நமக்கே எனக்கே ரொம்ப வருஷம். அப்பா அம்மாக்கெல்லாம் ரொம்ப கீழ்படியாதவனா, ரொம்ப கடுமையா பேசுறவனா, டென்ஷன் ரைஸ் பண்ணி விட்டானா அப்படி பேசுறவனா தான் இருந்தேன். சில வேலைகள்ல அப்படி ஆயிடுது. கர்த்தர் தான் அதுக்கு பொறுமையை தரணும், நான் ஓப்பனாவே சொல்றேன். ஆனா இந்த கீழ்ப்படுதல பக்தி வெளிப்படுத்தினாதான் இந்த ஆசீர்வாதம். ஆமென். கஷ்டமா இருந்தாலும் நம்மள ஆவியான விட்டு கொடுக்கணும். கண்டிப்பாக கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமென். இந்த இடத்துல ஈசாக்கு தன்னை கட்டையில வச்சு படுக்கிற அளவுக்கு விட்டுட்டாரு. கர்த்தர் அவர் எப்படி தெரியுமா ஆசீர்வதிச்சாரு? சரீர முயற்சியில ஒண்ணு கூட பெற்றிருக்க முடியாது. எப்படி தெரியுமா ஆசீர்வதிச்சிருக்காரு?
ஆபிரகாம்னே ஒருத்துப்பா. ஆதியாகமம் 26:12 எடுங்க. ஆதியாகமம் 26. எங்க போட்டிருக்கு? எங்க ஒரு விதை விதைச்சா இந்த காலத்துல விதைக்கேற்ற பலன் கிடைக்கிறதே முதல்ல பெரிய விஷயமா. அந்த யோசிச்சு பாருங்க. இப்ப இருக்கிற விதை போட்டா விதையே சத்து இல்லாம காணப்படுகிறது. இதுல வேற விதை விதைச்சா எத்தனை போட்டுக்கோங்க? 100 மடங்கு பலன் அடைஞ்சாலும். இது சரீர முயற்சியில பெற முடியுமாமா? சரீர முயற்சியில ஒன்றுமே பெற முடியாது. சரீர முயற்சியில அந்த விதைக்கேற்ற பலனை வேணா நீ பெறலாம். ஆனா 100 மடங்கு பலன் அது தேவ பக்தியால் தான் கிடைக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? அதனாலதான் சொல்றேன், ஜெபிக்கிற உங்களுக்கும் எனக்கும் உலகத்துல இருக்கவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நீங்க சாதாரணமா ஜெபிச்சு அவங்களுக்கு முழுமனதோட நோக்கி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணுவாரு? உங்க மூலமா அவங்களை ஆசீர்வாதங்களுக்கு ஆசீர்வதிச்சுவாரு. 5 அப்பம் தான் இருக்கும். ஆனா 5000 பேருக்கு நீங்க போஷிக்கிற அளவுக்கு உங்களை ஆசீர்வதிப்பார். காரணம் பக்தி. இந்த இடத்துல ஈசாக்கு கீழ்ப்படிதல். அந்த பக்தி எப்படி வெளிப்படுத்தினாரு? கீழ்ப்படிச்சு. அந்த கீழ்ப்படிதலை வெளிப்படுத்தினால்தான் பக்தி வெளிப்படுத்தினா துண்டை கட்டிட்டு துண்டை கட்டிட்டு வந்து நான் வந்து சாஷ்டாங்கமா விழுந்து ஆண்டவரே அப்படி சொன்ன அது மட்டுமே பக்தி கிடையாது. புரியுதா? நிறைய பேர் பார்ப்போம், எனக்கு அவங்கள பார்த்தா சந்தோஷமா தான் இருக்கும். ஏன்னா அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க பக்தியை வெளிப்படுத்துறாங்க. துண்டை நல்லா கட்டி எங்க தாத்தாலாம் அப்படிதான் பண்ணுவார். அப்படி பக்தியை வந்து என்ன பண்ணுவாரு? பெரியப்பாலும் அப்படியே வந்து அப்படியே வெளிப்படுத்துவார். ஆனா அப்புறம் பார்த்தா எல்லார்ட்டையும் போய் கண்டபடி பேசுறது. இது பாருங்க, அந்த அது வந்து ஆமா ஏதாவது இதுவாயிட்ட பிறகு அந்த பக்தி வேற மாதிரி மாறிடுது. அப்போ பக்தின்றது நம்ம முதல்ல வெளிப்படுத்துறது கீழ்ப்படிதல். அப்படி நீங்க வெளிப்படுத்தும் பொழுது கீழ்ப்படுத்தி நான் ஒரு வாக்குத்தத்தம் உள்ள சந்ததியை நீங்க நிரூபிக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த வாக்குத்தத்தம் உள்ள சந்ததியே கீழ்ப்படிதல தான் ஆரம்பிக்குது. கீழ்ப்படிச்சா நீங்க எல்லாமே நீங்களும் நானும் வாக்குத்தத்தம் உள்ள சந்ததி. பாருங்க, இஸ்மாவேலுக்கு அந்த ஆசீர்வாதம் இல்ல. இஸ்மாவேல கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. உலகம் என்னது பெரிய அளவுல இதே மாதிரிதான் பெருகுகிற ஆசீர்வாதம் கொடுக்குறாரு. ஆனா இந்த அதிகாரம் உள்ள ஆசீர்வாதத்தை யார் கொடுக்குறா? உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள அந்த மாதிரி இஸ்மாவேல் கொடுத்தாரா? இஸ்மாவேல் ஆசீர்வதிச்சதே பக்தியின் அடிப்படையில் தான். எந்த பக்தி? யாருடைய பக்தி? ஆபிரகாம் ஆகாருடைய பக்திக்காக தான் ஆசீர்வதிச்சார். இல்லன்னா அந்த பக்தி கூட. ஏன்னா இஸ்மாவேலை குறிச்சு வேதம் என்ன சொல்லுதுன்னா, அப்புறமா வீட்டுல போய் வாசிப்பீங்க, அவன் பொல்லாத மனுஷனா இருப்பான். யாரு? இஸ்மாவேலை குறிச்சு வேதம் என்ன சொல்லுது? பொல்லாத மனுஷனா இருப்பான். ஆனா ஈசாக்கு குறிச்சு வேதம் அப்படி சொல்லல. ஈசாக்கு பக்தி உள்ள சந்ததி தான். இஸ்மாவேல் ஆபிரகாமுக்கு இன்னும் கூட பிள்ளைங்க இருக்கிறாங்க. கேத்துராளுடைய பிள்ளைங்களா இருக்கிறாங்க. அவங்களாம் கூட இங்க வரல. ஏன் வர முடியல? அவங்க சரீரம் ஏன் வர முடியல? ஏன்னா அவங்க வந்து கர்த்தருடைய பார்வையில வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததியில அவங்கள இல்ல. அவங்க இன்னைக்கு வரணும்னா கர்த்தராகி இயேசு கிறிஸ்து இன்னைக்கு இருக்கிறாங்க. அந்த சந்ததிகள்லாம் பிரிஞ்சு கிடக்குது. அவங்க வரணும்னா உள்ளுக்குள்ள வரணும்னா யாரை விசுவாசிச்சு வரணும்? தேவ பக்திக்குள்ள வரணும்னா அவங்க கர்த்தராகி இயேசு கிறிஸ்து விசுவாசி தான் உள்ள வரணும். அப்ப புரிஞ்சுட்டீங்களா? இந்த ஆனா நாம உண்மையிலே ஸ்பெஷலா இருக்கிறோம். நாமெல்லாம் உண்மையிலேயே சரீர முயற்சி இல்லாம எப்படி கிருபையில அந்த ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். அப்ப நாம அதை எப்படி பயன்படுத்தணும்? பக்தியில வெளிப்படுத்தணும். முதல் பக்தி கீழ்ப்படுதல வெளிப்படுத்தணும். புரிஞ்சுட்டீங்களா? கீழ்ப்படுதல வெளிப்படுத்தி நீங்க ஏதாவது ஆசீர்வாத தேவைக்காக வந்திருக்கீங்களா? வேலைக்காக, வேற ஏதாவது ஒரு தேவைக்காக, பிள்ளைங்களுடைய நலன்களுக்காக வந்திருக்கீங்களா? நீங்க கொஞ்சமா விதைச்சா கூட இந்த பக்தியை கீழ்ப்படுத்தி நீங்க உங்க பக்தியை வெளிப்படுத்தி பாருங்க, நிறைவான பலனை பெறுவீங்க. உங்க பிள்ளைங்கள்ல இருந்து எல்லாமே நீங்க ஆசீர்வாதம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். முதல்ல நீங்க எடுத்துக்கணும். பக்தியை எப்படி வெளிப்படுத்துவீங்க? நான் 2 வாரத்துக்கு 2 வாரம் பாஷிக்க போறேன், அடுத்த வாட்டி 4 வாட்டி எடுக்க போறேன் அப்படி சொல்ல போறீங்களா? அது நல்லதுதான், இல்லைன்னு சொல்ல. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும்? கீழ்ப்படுதல். ஹல்லேலூயா. இது புரிஞ்சுட்டீங்களா? ஃபர்ஸ்ட். ரெண்டாவது பக்தியை நம்ம சின்ன சின்ன விஷயங்களை அவங்க கிட்ட கலெக்ட் பண்ணிக்கலாமே. ரெண்டாவது, நீங்க ஏதாவது ஒரு ரொம்ப நாள் பிரச்சனைல வந்திருக்கீங்களா? ஒரு கவலைகள்ல வந்திருக்கீங்களா? அது ஜீரணம். சரீர முயற்சி நான் எவ்வளவு ட்ரை பண்ணிட்டேன் கர்த்தரை விட்டு, அது அற்ப பிரயோஜனமா தான் போய் முடியும். நீங்க சரீர முயற்சியில நீங்க உங்க பிரச்சனைகளை தீர்றதுக்கு எவ்வளவு ட்ரை பண்ணாலும் எங்க போய் முடியும்? அது அற்ப பிரயோஜனமா தான் முடியும். ஆனா இன்னைக்கு நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க, கர்த்தரை நோக்கி பார்க்கணும். அதுக்கு ஒரு உதாரணம் காட்டா, தேவ பக்தியில முயற்சி எடுத்தீங்கன்னா ரெட்டிப்பான பலனை நீங்க பெற்றுக் கொள்வீங்க. அதுக்கு உதாரணம் நம்ம பாட்டிமா அண்ணாள். நான் பாட்டி தான் கூப்பிடுவேன், கொஞ்சம் நீங்க புரிஞ்சுக்கணும். யாரு பாட்டிமா? அண்ணாள். நம்ம பாட்டி தானே, நம்ம பாட்டி தானே. நான் அப்படிதான் பாக்குறேன். கொள்ளு பாட்டி அண்ணாளுடைய சம்பவத்துக்குள்ள போலாமா? 1 சாமுவேல் எடுத்துங்க, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 1ஆம் அதிகாரம். அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? ரொம்ப இதுக்குள்ள பிரீஃபா போகல. அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சு? அவங்கள பக்தி மாத்திரம் தாங்க அவங்களுக்கு ஆசீர்வாதம் பெற்று தந்துச்சு, வேற எதுவுமே பெற்று தரல. ஆனா அந்த பக்தி அவங்க எப்படி வெளிப்படுத்துறாங்கன்றதா நீங்க அதை நம்ம எப்படி வெளிப்படுத்தணும் தான் காட்ட போறோம். 1 சாமுவேல்ல 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, வெகு நேரம்
இந்த அம்மாவுடைய விண்ணப்பத்தை பாத்தீங்களா? இவங்க எப்படி தன்னுடைய பக்தியை வெளிப்படுத்துறாங்க பாத்தீங்களா? சரீர முயற்சியா அவங்க ட்ரை பண்ணீங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? அவங்க சரீர முயற்சியா ட்ரை பண்ணிருந்தாங்கன்னா அவங்க பிரச்சனை நின்று இருக்கலாம். எப்படி தெரியுமா? அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு. என்ன பிரச்சனைனா, 2 பிரச்சனை இருந்துச்சு. ஒண்ணு அவங்களுக்கு குழந்தை, ரெண்டாவது அந்த குழந்தை இல்லாததுனால அவங்க மனம் அடிவாக்குகிற அளவுக்கு அவங்க கூட இருக்கிற அந்த சக்காளித்தி, என்ன சொல்லுவாங்கப்பா? அது என்னப்பா? அது நம்ம பேரு உரம் மொழியும் தெரிய மாட்டேங்குது, ஒண்ணு தெரிய மாட்டேங்குது. என்னது சக்காளித்தியா? அது என்ன பேரோ அது. சரி, அது எடுங்க, அதை போட்டுருக்கு பாருங்க. 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல முதல்ல அந்த அம்மாவுக்கு வந்து, பாட்டிமாவுக்கு வந்து அவங்களுக்கு பிள்ளை இல்லப்பா. அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவர் பேர். இந்த பெண்ணினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கும் பிள்ளைகள் இல்லை. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த அம்மா 6ஆம் வசனத்துல, கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடினால் அவளுடைய சக்காலத்தி அவளை விசனப்படுத்துவாள். 2 பிரச்சனை இருந்துச்சு. இப்ப என்ன, ஒரு பிரச்சனை நீங்க சொல்லக்கூடாது. கேட்டா என்ன சொன்னோம்? ஒரு பிரச்சனை குழந்தை இல்லை, 2வது மனமடிவு பிரச்சனை. இது வந்து ஃபுல்லா இருதய சம்பந்த பிரச்சனை. நீங்க நிறைய பேர் நீங்க வந்த எல்லாருமே, இது ஒரு எக்ஸாம்பிள் தான் சொன்னேன். வெளியில கூட சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் எத்தனை பேர் வந்திருப்பீங்கன்னு தெரியாது. உங்களுக்கு எனக்கு தெரியாது. ஆனா இதுவா மையம் போட்டு பார்க்கணும்னா நமக்கு எதுவுமே தீர்வு தெரிஞ்சு நம்ம அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. வழிதான் காட்டுவேன். கர்த்தரை நோக்கி பாருங்க. அண்ணால போல. ஆமென். உங்க சரீரமா முயற்சி எடுக்காதீங்க. இந்த இடத்துல அண்ணால் சரீரமா முயற்சி எடுத்தா என்ன நடந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா அந்த சரீரமா முயற்சி எடுத்தா என்ன நடந்திருக்கும் தெரியுமா? அவன் வாயை அடைச்சிருக்கலாம். யாருடைய வாயை அடைச்சிருக்கலாம்? அவன் சக்காளத்தி இருக்காங்க தெரியுமா, பெண்ணினால். எப்படி வாயை அடைச்சிருக்காங்கன்னா, அவன் கணவர் யாரை அதிகமா நேசிக்கிறான்? இந்த வசனத்தை நீ வாசிங்கன்னா 5ஆம் வசனத்துல, அன்னாளை சிநேகித்தபடினால் அவளுக்கு ரெட்டிப்பான பங்கு கொடுத்தான். கொஞ்சம் கணவரை கைக்குள்ள போட்டுட்டு, இந்த பொண்ணு என்ன ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருக்கா, சரீர முயற்சியா எடுத்திருந்தா என்ன நடந்திருக்கும் சொல்றான். சரீர முயற்சியா எடுத்திருந்தா அவன் என்ன பண்ணிருக்கலாம்? ரொம்ப தொந்தரவு பண்ணிருக்கான். இவன் குழந்தை வேற இந்த வரைக்கும் முன்னும் பெறல, இவன் ரொம்ப காயப்படுத்துற. இவன் என்ன பண்ணும்? வெளியில இந்த ஆகாரம் போல என்ன பண்ணும்? வெளியில துரத்தி விட்டுலாம், நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் பண்ணிருக்கலாமா, பண்ணிருக்க கூடாதா? ஃபர்ஸ்ட் சொல்றேன், சரீர முயற்சி இருந்தா என்ன கிடைச்சிருக்கும் அவளுக்கு? அது அற்ப பிரயோஜனமா தான். கொஞ்ச நேரம் இந்த வாயை அடைச்சிட்டு போயிருப்பா. அவன் மூடிட்டா, இன்னும் சக்கலத்தி வாயை மூடிட்டு போயிடுவா. வேற யாருன்னா இன்னொருத்தன் கிளம்பி வந்து வாயை மறுபடியும் காயப்படுத்துறது அவங்க குடும்பத்தில் இல்லாம இருப்பாங்க. சொந்தக்காரமும் பெரிய தொந்தரவு இல்ல, ஏதாவது ஒரு இல்லாமையை குடிச்சுதான் மறுபடியும் கூட அங்க குத்தி காட்டுறாங்க. நிறைய பேர் இருக்கிறாங்களா இல்லையா? ஏதாவது ஒருத்தர் கிளம்பி வந்துட்டு தான் இருப்பான். நமக்கு தேவை அற்ப பிரயோஜனமான முயற்சி, சரீர முயற்சிகள் இல்ல. அந்த அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்க. இது இருதய சார்ந்த பிரச்சனை. இருதயத்துல ஒரு மனம் அடிவை உண்டாக்கிட்டாங்க. இது வந்து கர்த்தர் தான் பாத்துக்கணும். அவங்க முதல்ல போனது ஏலிய கூட ஒரு இன்னும் சில பேர் நம்ம ஊழியக்காரங்க கிட்ட என்ன பண்ணுவாங்க, போய் தன்னுடைய பிரச்சனை ஊழியக்காரங்க கூட தீர்வோம். அவங்க ஏலிய கூட அவங்க மனசு நினைக்கல. யாரை நோக்கி பார்த்தாங்க? கர்த்தருடைய. அவங்க சரீர முயற்சி எப்படி எடுத்தாங்க? வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து நம்ம பாசியா போட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்க? எழுந்தாங்க. என் இதய சார்ந்த பிரச்சனை, எழுந்து நான் போறேன். என் சரீர முயற்சி, பக்தி கலந்து அவங்க ஒரு சரீர முயற்சி எடுத்தாங்க. வாசிமா அந்த வசனம் என்ன வாசிங்க. ஓடி போய் என்ன பண்ணாங்க? வாய்தான் சொல்ல கூட முடியாத அளவுக்கு குடிச்சிட்டு இருக்கியான்னு கேட்கிற அளவுக்கு மோசமான அப்பவும் ஒரு கேப்பா வந்தாங்க. ஏற்கனவே மனசு வேதனை, இன்னொரு வேதனை வேற நம்ம அவர் சொல்றது என்னது, அவங்க இதயத்துல சொல்ல முடியாத அளவுக்கு அப்படி கொட்டிட்டாங்க. இந்த மாதிரி தன்னுடைய பக்தியை வெளிப்படுத்திருக்கிறாங்க. நாம நம்ம பக்தி எப்படி வெளிப்படுத்துறோம்? இன்னைக்கு நீங்க வந்திருக்கிறீங்க, நம்ம மனம் உருகுறோமா? கர்த்தர் இடத்துல நம்ம மனம் உருகுறோமா? பாடல்லாம் பாடுறோம், ஆனா மனம் உருகி பாடுறோமா? அதான் ஒருத்தர் அருமையா ஒரு ஊழியக்காரர் ஒருத்தர் சொன்னாரு, நம்ம மறந்துட்டாரு, சூப்பரா சொன்னாரு. அது கூட இங்கதான் இங்க இருக்கு. அந்த இது கிறிஸ்தவர்கள் வந்து பொய் சொல்ல மாட்டாங்க. என்னது, கிறிஸ்தவர்கள் பொய் சொல்ல மாட்டாங்க, ஆனா கர்த்தருடைய ஆலயத்துல வந்து பாட்டு பாடுறது மூலமா பொய் சொல்லுவாங்கன்னு போட்டிருந்தாங்க. அது பேர் ஊழல் மறந்துட்டாங்க. கர்த்தருடைய ஆலயத்துல பாட்டு பாடுறது மூலமா பொய் சொல்லிடுவாங்க. அப்ப எத்தனை பேர் மனம் உருகி அதை உணர்ந்து நம்ம பாடுறோன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு காரியம் நிறைவேறணும்னா பாட்டு போறோம். எத்தனை பேருக்கு அதை உணராமே நிறைய வேலைகளை பாட்டு போறோம். பாட்டு கூட நீங்க உணர்ந்து மனம் உருகி பாடினீங்கன்னா அது நீங்க ஆசீர்வாதம் பெறுவீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களுடைய பக்தி ஒவ்வொரு பகுதியிலும் வெளிப்படும் பொழுது நீங்க எடுக்கிற ஒரு சிறு முயற்சியை கூட கர்த்தர் பெரிதளவுல ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அண்ணாவுக்கு இந்த இடத்துல என்ன பண்ணாங்க? தன்னுடைய பக்தியை வெளிப்படுத்த எங்க ஓடுறாங்க? ஆலயத்துக்கு ஓடுறாங்க. வீட்டுக்குள்ளே உட்காராம எங்க ஓடுறாங்க? ஆலயத்துக்கு ஓடி போய் அந்த இடத்துல தன்னுடைய இருதயத்துல இருக்கிற பிரச்சனை இருதயத்துலதான் நாம எங்க போய் கொட்டணும். வேற யார் நம்ம பாதப்படியில விட்டு வேற எங்க போவோம் ஆண்டவரே? ஆமா, ஆலயத்துல போய் என்னுடைய இருதயத்தை ஒட்டிட்டாங்க இல்லையா? நீ நம்ம வெளியில வீட்டு உள்ளே கூட ரூம்ல கூட
அடைச்சிங்களா, முடியலையா, ஆலயத்துக்கு போக ஏதோ ஒரு சூழ்நிலை கூட நீங்க கர்த்தரை நோக்கி பார்க்கணும். அதான் உங்க இதயத்தை என்ன பண்ணும், உடைத்து. ஆலயத்துக்கு வரக்கூடிய சந்தர்ப்பத்துல தயவுசெய்து மிஸ் பண்ணிட்டாங்க. ஆலயத்துக்கு வந்து நீங்க போய் மனம் மோந்து நீங்க அவரை நோக்கி பாருங்க. எந்த ஊழியக்காரன் இந்த மாதிரி சொல்லும்போது, இந்த மாதிரி சொல்லும்போது நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஊழியக்காரங்க இந்த இடத்துல வந்து தீர்க்க தரிசனம் வரும், இங்க வந்து இங்க வந்து அந்த சபையில வந்தா இந்த ஆசீர்வாதம் நீங்க பெற்றே திரும்புவீர்கள் அப்படி சொன்னா மட்டும் 200 பேர் கூட்டம் வந்துடுறோம். கரெக்டா இல்லையா? அது காட்டுறதுக்கு இல்ல. அந்த விஷயத்துல நாங்க எல்லாருமே ஏலி மாதிரி தான். இந்த இடத்துல இன்னும் பேசுறேன் சொல்றோம். ஏன் தெரியுமா? நீங்க மனமுருகி வரணுன்றதுக்காக நான் ஏலியா இருக்கிறது கூட தயாரா இருக்கிறேன். வெளியில இருக்கிற எளிதா என்னன்னே தெரியாது. நீங்க கர்த்தரோட நீங்களும் நானும் கனெக்ட் ஆகும், நீங்களும் அவரும் கனெக்ட் ஆகும். அதுக்குதான் என்ன பேசிட்டு இருக்கீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாங்க வெளியில இருக்க ஏலிதான். ஏலிக்கு எதுவுமே தெரியாது. நீங்க அந்த மாதிரி சொன்னா மரியாதை கொடுக்க மாட்டேன். சத்தி 20 பேர் தான் வராங்க. ஆனா இங்க வந்து தீர்க்க தரிசனம் வரோம் இது நடக்கும் அது நடக்கும் சொன்னா அங்க வந்து 200. எங்களை காட்டுறதுக்கு இங்க நாங்க இல்ல, கர்த்தரை காட்டுகிறோம். அல்லேலூயா. அவரை நோக்கி நீங்க வந்து உங்க மனம் உருகி விட்டு கொடுக்கும் பொழுது உங்க பக்தியை வெளிப்படுத்தினா உங்க சரீர முயற்சியில கிடைக்காத பலனை நீங்க பெற்றுக் கொள்ளுவீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த இடத்துல அதே பக்தி அந்த அம்மா வெளிப்படுத்தும் போல நீங்களும் நானும் வெளிப்படுத்துவோமா? கண்டிப்பாக கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவாரு, மிகுந்த பலன். அந்த அம்மாக்கு என்ன கிடைச்சதை மட்டும் கொஞ்சம் பார்க்கலாம். அவங்களுக்கு என்னென்ன கிடைச்சது, நீங்க என்னென்ன தேவை வந்திருக்கீங்களோ நீங்க நினைச்சிருக்கலாம். அந்த தேவை நிறைவேறினா போதும் நீங்க நினைக்கலாம். கிடையாது, தேவைக்கு அதிகமாகவே உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவங்க பாருங்க, நீங்க வாசிங்களா 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம். அவங்களுக்கு அதுவும் இல்லாம பிள்ளைங்க இருந்துச்சு. எத்தனை பிள்ளைங்க போட்டிருக்காங்க? மொத்தம் 3. 21 வருஷம் வாசிமா. என்ன போட்டிருக்கு? 2 குமாரத்திகளையும் பெற்றாள். சாமுவேல கடவுளுக்கு கொடுத்துட்டான். கவனிச்சீங்களா? தேவ பக்தியில கிடைக்கிற பலனை பாத்தீங்களா? முதல்ல கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்க ஏதாவது வந்திருக்கலாம், லேட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஆனா நீங்க தொடர்ந்து உங்க முயற்சி, ஐயோ லேட் ஆகுது, நான் சரீரத்தை முயற்சி பண்ணிக்கிறேன், நீங்க உலகத்தை நோக்கி போயிடாதீங்க. நீங்க எதை நோக்கி போனோம்? கர்த்தரை நோக்கி அமர்ந்து காத்துருங்க. காரியத்தை வாய்க்கப்படுகிற தேவன் உங்களோட கூட இருக்கிற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படி காரியத்தை வாய்க்கப்படும் போது எல்லாருக்கும் முன்னாடி உங்களை அடையாளப்படுத்தி காட்டிடுவாரு. அதுதான் தெய்வம் கொடுக்குற ஆசீர்வாதம். யோபு பாருங்க, யோபுடைய சூழ்நிலை எல்லாருக்குமே தெரியும். யோபு தன்னுடைய பக்தி எப்படி வெளிப்படுத்துறாரு யோசிச்சு பாத்தீங்களா? யோபு 1ஆம் அதிகாரத்துல டைம் இல்ல, அப்படி சொல்லிட்டு பேரு. யோபுடைய சம்பவம் எல்லாருக்கும் தெரியும்ல. யோபுவை குறிச்சு பாக்குறப்போ அவர் பாருங்க எந்த அளவுக்கு தன்னுடைய பக்தியை வெளிப்படுத்துறாரு. கடைசி காலத்துல அந்த எல்லாமே போயிடுச்சு, கையில என்ன இருக்கு? ஓடு இருக்கு, சொரிஞ்சிட்டு இருக்க. அந்த இடத்துல மனைவியை பகச்சிக்க முடியுமா யாராவது? யோசிச்சு பாருங்க. மனைவி நான் வந்து பிராக்டிகலா தான் எல்லாமே கொஞ்சம் யோசிக்கணும். அந்த இடத்துல அவர் சரீர முயற்சியை யூஸ் பண்ணி, சரீர புத்தியை யூஸ் பண்ணி, இந்த புத்தி இருக்கு பாருங்க மோசமா, இந்த மூளை யூஸ் பண்ண இதயத்துல ஞானத்தை வச்சிருக்காரு பாருங்க. அவர் என்ன பண்ணாரு பாருங்க, சரீர முயற்சியை கொஞ்சம் யூஸ் பண்ணிருந்தா இவ்வளவு பகச்சிட்டோம்னா இந்த ஏற்கனவே ஓட்ட வச்சு நான் என்ன பண்றேன், சொரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். நான் இவளை மறுபடியும் பகச்சிட்டேன்னா இன்னொரு ஓட்டு இவளுக்கு சொரிய வைக்கலான்னு பார்த்தேன், உடம்பு முடியல. அதையும் செய்யாம போயிடுவா. இவளை எப்படியாவது தாஜா பண்ணி, என்னது எல்லாரும் என்ன விட்டு போயிட்டாங்க, நான் எல்லாம் பண்ணோம் தாஜா பண்ணி இவளை வந்து இது பண்ணும் அப்படியா சொன்னாரு. நீ பைத்தியக்காரனுடைய பக்தி எப்படி வெளிப்படுத்துற? வாசிக்காத அந்த வசனத்தை. நீ பைத்தியக்காரி. யாருக்கிட்ட பேசுற? உசுருக்குலாம் பயப்படுறவங்களே கிடையாது பக்தி உள்ளவங்க. கரங்க தண்ணி தேடி நம்ம ஏமாற்றலாம் இல்லையா? உயிருக்கு பயந்தவங்க கிடையாது. நீ என் உயிரே போனாலும் கூட பரவாயில்ல, என் பக்தியை வெளிப்படுத்தா நான் போவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அவர் எப்படி சொல்றாரு பாருங்க. நீ யாரா இருந்தா எனக்கு என்ன வந்து சொல்றாங்க. அந்த அம்மா என்ன சொல்றாங்க, நீ தேவனை தூஷித்து அவங்க ரொம்ப நல்லவங்க, அதனாலதான் கர்த்தர் அவங்களை கடைசி அவங்களதான் வச்சிருந்தாரு, இல்லைன்னு சொல்லல. ஆனா இவர் படுற வேதனை அவங்களால. ஆனா அவர் சொல்ற வார்த்தை பாருங்க, அவர் தான் அப்ப கூட இவன் எங்க விட்டு போயிடுவா அப்பெல்லாம் அவர் நினைக்கவே இல்லை. அவருடைய பக்தியை தான் நான் ரொம்ப மெச்சுறேன். நீ யாரா அந்த எப்படி என்ன விட்டே போனா கூட பரவாயில்ல, நீ பைத்தியக்காரி போல பேசுற. ஆனா நான் அவர் என்ன சொல்றாரு பாருங்க, அந்த இடத்துல இந்த வசனம் எங்க இருக்கு, எனக்கு வாசிச்சா கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்னு தோணுது. நீ 10ஆம் வசனம். தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ? அதுக்குதான் அப்படிப்பட்ட யோபு வெளிப்படுத்தின இந்த பக்திக்கு அவருக்கு கிடைச்ச பலன் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பலன்? சரீர முயற்சியா இருந்தா கூட ஒரு இறந்து போன 2 ஆட்டை கூட அவரால் திருப்பி கொண்டு வர முடியாது. ஆனா இரட்டிப்பான ஆசீர்வாதம். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. இதுதான் பக்தியில கிடைக்கிற ஸ்பெஷாலிட்டியே. பக்தியில ஏறுதல் இறங்குதல் வரலாம். ஏன் இறங்குதல் எல்லாம் தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்கான ஆசீர்வாதம் கொடுக்கறதுக்கு தான் வருது.
இந்த இடத்துல ரெட்டிப்பான ஆசீர்வாதம் கொடுக்கும்போது யார் மகிமைப்படுறா? கர்த்தர் மகிமைப்படுறாரு. கொஞ்சம் நீங்க வாழ்க்கையில இறக்கம் வருதா, பயப்படாதீங்க. உபத்திரம் வருதா, பயப்படாதீங்க. வராதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அந்த உபத்திரவத்துல உங்களை தூக்க போற ஆண்டவர் உயர்த்த போற எத்தனை பேர் நம்புறீங்க? உபத்திரம் வருதா, அதுல நீங்க இன்னும் கொஞ்சம் கர்த்தரை அதிகமா மகிமைப்படுத்தணும், இன்னும் உங்க பக்தியை வெளிப்படுத்தணும் தான் அவர் அந்த உபத்திரம் கொடுக்குறாரு. பாடுகள் கஷ்டம் வருதா, ஸ்தோத்திரம் ஆண்டவர். என்னது ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இந்த இடத்துல யார் உங்களை பார்த்து உங்க பக்தியை விட்டு வழி விலக செஞ்சாலும் நீங்க சொல்ற வார்த்தை என்னவா இருக்கணும்? நீ சரீர முயற்சி எடுத்து இப்படி போலாமே இருந்தது, இவ்வளவு இதுவாயிடுச்சு, தலைக்கு மேல போயிடுச்சு, இன்னும் நீங்க கத்தர் ஏன் உட்கார்ந்து இருக்கீங்க, வேற எங்கேயாவது போய் முயற்சி பண்ணி பாருங்க, யாராவது சொன்னா நீங்க செய்வீங்களா? இன்னும் இல்ல, எத்தனை போனாலும் சரி, என் உசுரே போனாலும் சரி, நான் கர்த்தரையே நம்பி இருப்பேன், கர்த்தர் என்னை கண்டிப்பாக விடுதலை ஆப்பாரா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நிச்சயமாக என் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். சரீர முயற்சியை நான் போக மாட்டேன். என் கர்த்தர் காமிச்சிருக்கிறாரு, என்னை ரசித்திருக்கிறாரு, முடிவு வரைக்கும் ரசிக்க அவர் வல்லவரா இருக்கார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில என் கண்ணை வைத்து அந்த என் கண்ணு அவரை தான் நோக்கி இருக்கும். ஊழியக்காரங்களாம் ஒரு லிமிட்டட் தான், ஊழியக்காரங்க வழி காட்டுறவங்க தான். ஊழியக்காரங்களை என் கண்ணு நோக்காது. அது எவ்வளவு பெரிய ஊழியக்காரங்க தான், என் கண்ணு யாரை நோக்கி இருக்கும்? அதுதான். அதை உங்களுக்கு புரிய வைக்கத்தான் நீ நான் பேசிட்டு இருக்கிறேன். ரொம்ப பெரிய உதாரணங்களா இல்ல, ஒரு சில உதாரணங்கள் தான் காட்டியிருக்கிறேன். இன்னும் நிறைய இருக்கு. சரீர முயற்சி அற்ப. இன்னைக்கு நம்ம அண்ணாள் கிட்ட என்ன கத்துக்கிட்டோம்? மன முருகி நீங்க கர்த்தரை நோக்கி பாருங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நாம எல்லாம் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஒன்னே ஒண்ணுதான் நீங்க பண்ணணும், கீழ்ப்படிக்கணும். ரெண்டாவது மனம் வரணும். கீழ்ப்படிக்கிற சந்ததி ஆகிட்ட பிறகு பிரச்சனை வராதெல்லாம் சொல்ல முடியாது. வந்தாலும் உங்களை பெரிதளவில் ஆசீர்வதிக்கு தான் அந்த பிரச்சனை வருது. அப்ப நீங்க என்ன பண்ணும்? அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நீங்க வந்து கலக்கி மாம்சத்துக்குள்ள போயிடக்கூடாது. பிசாசனுடைய இலக்கை மாம்சத்துக்குள்ள மாத்த பார்ப்போம். நீங்க என்ன பண்ணும்? அப்படி போகாம இருந்தா என்ன பண்ணும்? இதயத்தில் மனமுருகி அண்ணால போல நோக்கி பாருங்க, கர்த்தர் ஒரு நாள் தீர்வு தருவார். மூணாவது யோபுவை குறிச்சு பாருங்க. பிரச்சனை தலைக்கு மேல போய் எல்லாருமே என்ன விட்டு போனாலும் என்ன பண்ண முடியும்? நானு யாரை விட மாட்டேன்? ஆண்டவரை விட மாட்டேன். பக்தியில நான் அவரை விட்டு கொடுக்க மாட்டேன். ஒரு கிதியோனை கூட யோசிச்சு பாருங்க. எல்லாருமே அவரை விட்டு நியாயாதிபதிகள் 6 எடுங்க, எல்லாரும் அவர் விட்டு இல்ல, சாரி, எல்லாமே என்ன ஆகுதாங்க? பிடுங்கப்படுது. யார் எடுத்துட்டு போறா? மீதியானேரு எல்லாத்தையும் கொள்ளை அடிச்சுட்டு போறாங்க. அவங்க பாருங்க, மக்கள் தான் இஸ்ரேல் ஜனங்க. 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. கடைசி உதாரணம் இதாங்க. தயவு செய்து உங்க மனசுல ஞாபகம் வச்சுக்கோங்க. கிதியோன் கிட்ட நம்ம என்ன தெரியுமா கத்துக்கிறோம்? கிதியோன் கிட்டே அந்த இஸ்ரேல் ஜனங்க கிட்டே நம்ம என்ன தெரியுமா கத்துக்கணும்? இந்த கிதியோன் கிட்ட கடவுள் போகிறதுக்கு முன்னாடி ஜனங்க தங்களை தாழ்த்தி கடவுள் நோக்கி தன்னுடைய பக்தியை வெளிப்படுத்துறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போற கடைசி பகுதி என்ன தெரியுமா? நம்ம பக்தியில என்ன இருக்கணும்? தாழ்த்தணும். என்னது? தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். இந்த இடத்துல ஜனங்க தான் செய்யற பாவங்களை உணராத வரையில ஒருபோதும் கர்த்தர் அங்க கிதியோனை நோக்கி போகல. தன்னுடைய தூதன் அனுப்பல. நீங்க வாசிச்சு பாருங்க, வீட்டுல போய் வாசிக்க நேரம் இல்ல. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 6 இருந்து 10 வரை தங்களுடைய பாவங்களை உணர்ந்து தங்களை தாழ்த்துறதுனாலதான் அடுத்து எங்க போறார் ஆண்டவர்? 12ஆம் வசனத்துல வாசிமா. யோசிங்க. கர்த்தர் உன்னோட, அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும்ல. இந்த 6ல இருந்து 10 வசனம் வரல ஜனங்க தங்களை, ஐயோ ஆண்டவரே உங்களை விட்டுட்டமேப்பான்னு சொல்லி, ஏன்னா கர்த்தர் தான் யார்கிட்ட ஒப்பு கொடுத்துருக்கா? மீதியான கையில யார்கிட்ட ஒப்பு கொடுத்தது? இவங்க பாவம் பண்ணி புரியாம இருக்க, தன்னை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி கீழ்படியாம போறாங்கன்னு சொல்லிதான் கர்த்தர் யார்கிட்ட ஒப்படைச்சா? அவர்கிட்ட ஒப்படைச்சா. அப்ப மீட்கணும்னா யார் மீட்கணும்? கர்த்தர் தான் மீட்கணும். மீட்கணும்னா உங்களுக்கு தேவை இந்த இடத்துல தாழ்மை. நம்ம ஒருவேளை ஏதாவது தப்பு பண்ணிட்டு கர்த்தருடைய சொல் பேச்சு கேட்காம மாம்சமா முயற்சி எடுத்து எங்க போய் மாட்டிட்டு இருக்கிறோமா? இன்னைக்கு முடிவெடுப்போம். யாரை நோக்கி பார்க்கணும்? நோக்கி பாத்தீங்கன்னா இந்த கிதியோனு கிட்ட வந்தது போல உங்ககிட்ட வருவார். கிதியோனும் தன்னை உணர்ந்து தன்னை வந்து அந்த நேரத்தில் சும்மா இல்ல, அவர் சோர்வாளச்சு. இதை வந்து ஆவிக்குரிய வாழ்க்கை எடுத்துனா ஜெபத்துல நீ சோர்வு இல்லாம ஜெபிச்சுட்டே இருந்தா உங்களை கர்த்தர் உங்களை பராக்கிரமசாலின்னு சொல்றாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? சோர்வு இல்லாம என்னுடைய பிரச்சனைகளை நான் வேதத்தை வாசிச்சு உங்களை பார்த்து பராக்கிரமசாலின்னு கர்த்தர் சொல்றாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஜனங்கள்லாம் இடையில போயிட்டாங்க. தங்களை ஒப்பு கொடுத்த பிறகுதான் கர்த்தர் அங்க இறங்குறாரு. அதனால ஆனா கிதியோனுக்கு என்ன பண்றாரு? தன்னால் ஆனந்தம் பண்றாரு. நீங்க உங்களால் ஆனந்த அவரை நோக்கி பாருங்க, உங்க பக்தியை வெளிப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமாக அந்த இடத்துல 300 பேரை கொண்டு எத்தனை பேர் பண்ணாரு? அது சாத்தியமா? சரீர அளவுல பண்ண முடியுமா? 300 பேரை கொண்டு அத்தனை லட்சமான மீதியான அடிக்க முடியுமாங்க? 300 பேரை கொண்டு செய்யறாரு. அது எதனால நடந்தது? தேவ பக்தியால் நடந்தது. புரியுதா? தேவ பக்தி உள்ள வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட சந்ததிக்கு இந்த ஸ்பெஷல் இருக்கு. இன்னைக்கு அது மாறுமா மாறாதா? இன்னைக்கு அதே வசனம் நமக்குள்ள கிரியை செய்யுமா செய்யாதா? விசுவாசிக்கிறீங்களா?
நம்ம முதல்ல என்ன பார்த்தோம்? நாம எல்லாருமே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததின்னு தெரியணும். ஏன்னா நம்ம 1 தீமோத்தேயு 4:8 இருக்கிறவங்க என்ன பண்ணுங்க, இம்மைக்குரிய வாக்குத்தத்தையும் நம்ம பெற்றிருக்கிறோம், மறுமைக்குரிய வாக்குத்தத்தையும். அப்பதான் நம்ம ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிச்சுக்கணும். ரெண்டாவது என்னது, அவங்களுக்குள்ள போராட்டங்கள் வரும்போது மனம் உருகி கர்த்தரை நோக்கி பார்க்கணும். அதனால போல. மூணாவது யோபு போல என்னதான் தலைக்கு மேல போனாலும் நான் யாரை நோக்கி பார்ப்பேன், விட்டு கொடுக்காத பக்தி, அதை நீங்க வெளிப்படுத்தணும். அதுக்கான பிரயாசத்தினுடைய பலன் ரெட்டிப்பான ஆசீர்வாதம். ஆமே. நாலாவது என்ன பார்த்தோம்? பக்தியில தாழ்மை கொண்டு பார்க்கணும். நிறைய எடுத்து வச்சிருந்தேன். இது போதுமானதுபடி இருக்குது. இதை நீங்க நம்ம ஃபாலோ பண்ணி நம்மளை விட்டு கொடுத்தாலே கண்டிப்பாக உபாகமம் 28:8 படி எல்லா காரியங்களையும் நீங்க பக்தியை புகுத்தும் பொழுது உங்கள் களஞ்சியங்கள் நிரப்பப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமே. சரீர முயற்சி விட்டுடுங்க. கர்த்தரை தொடர்ந்து அவரையே நோக்கி பார்ப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. God bless you. எங்களை அளவுக்கு நேசிக்கிறீங்களா அன்பின் பிதாவே, அப்பா ஈஸ்வராஜா பரிசுத்தாவியானவரே, நாம் சொல்ல வேண்டும் என்று கடைசியில கூட எழுதி வச்சிருந்த நேரம் இல்லாதனால சொல்ல முடியல. உண்மையிலே இந்த ஐஸ்வர்யமான வாலிபனை குறிச்சு தெய்வ நீங்க மம்மி மூலமா பேசிட்டீங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏன்னா அதை குறிச்சு எழுதி வச்சிருந்த பக்தியை எல்லாம் சரீர முயற்சி எல்லாம் எனக்கு கிடைச்சிருச்சு சொல்லும் போது உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு என்று நீங்க இந்த இடத்துல சொல்றீங்களே, அந்த குறைவு மறுமைக்குரிய ஒரு வாழ்க்கைக்குரிய பலனை உள்ளடக்கியது. இந்த சரீரத்துக்குரிய எல்லாத்தையும் தரித்திரத்துக்கு கொடுத்திருப்பா, என் பின்னாடி வா, நித்திய ஜீவன் என்ன பின்பற்றிவான்னு நீங்க சொல்றீங்க. இதுதான்ப்பா சிலுவை எடுத்துருவான்னு சொல்றீங்க. இங்கதான் நாங்க எல்லாருமே ஸ்டக்காய் நிக்கிறோம்ப்பா. நாங்க இந்த இடத்துல இந்த வேலையில எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நாங்க தேவ பக்தி உள்ளவர்கள். ஆனா எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே இந்த சரீர சம்பந்தமான இந்த மாம்சீக காரியங்களை முடிஞ்சிடக்கூடாது பாருங்க. ஏன்னா நாங்க அடுத்த கட்ட வாழ்க்கைக்குள்ள மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களை உடையவங்களா இருக்கிறோம். எங்க மனசு இந்த பணத்துலயோ வேற எதுலையுமே நாங்க பிக்ஸ் ஆகிட்டோம்னா நாங்க சரீர முயற்சி உடையவங்களா தான் இன்னும் இப்போ இருக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய ஆசை வாஞ்சை எல்லாம் நீராக இருக்கட்டும். அதுதான் பக்தியின் உண்மையான தூய்மையான வெளிப்பாடு என்பதை புரிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்துள்ளுங்க. ஆமாண்டவரே, எப்பொழுது நீங்க எதை கொடுக்க யார்கிட்ட கொடுக்க சொன்னாலும் கொடுக்குற அளவுக்கு எங்க மைண்ட் நாங்க வச்சுக்கணும். நாங்க எப்போதும் உங்க மேலதான் எங்க வாஞ்சையை வைக்கணும். அந்த பக்தியின் வெளிப்பாட்டை எங்களுக்கு தந்தவர்கள் ஆண்டவரே. இன்னைக்கு கேட்ட சத்தியத்தின்படி நாங்க வாக்கு தத்துவம் உள்ள சந்ததியினரை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை எங்களுக்கு தாங்கப்பா. ஆமாண்டவரே, அதே போல மனம் உருகக்கூடிய அந்த உள்ளத்தை எங்களுக்கு அண்ணாலை போன்ற அந்த உள்ளத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. யோபுவை போல விட்டு கொடுக்காத அந்த பக்தியை வெளிப்படுத்தக்கூடிய பலனை தாங்கப்பா. அந்த கிதியோனை போல ஆண்டவரே அந்த சோர்ந்து போகாத பக்தியை வெளிப்படுத்தவும், இந்த ஐஸ்வர்யமான வாலிபனை போல கொடுக்கிறதுல எங்க பக்தியை வெளிப்படுத்தவும் எங்களுக்கு கர்த்தர் கிருபை செய்தவர்களுங்க. அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்படியாக தங்க பக்திகளை வெளிப்படுத்தி உங்களுக்கு வந்து பலவிதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள இந்த 1 தீமோத்தேயு 4:8 படி இம்மைக்குரிய வாக்குத்தத்தத்தையும் சரி மறுமைக்குரிய வாக்குத்தத்தையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் அவங்களுக்கு கிருபை செய்துள்ளுங்க. அடியனுக்கும் நீங்க கிருபை செய்துள்ளுங்க ஆண்டவரே. உங்களுடைய நாம மாத்திரம் மகிமைப்பட்டோம். குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வந்தவங்க எல்லாம் ஒரு தேவையோட வந்திருப்பாங்க. இன்னைக்கு அந்த எப்படி அதை வெளிப்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. தன்னுடைய பக்தியில சரியா வெளிப்படுத்தக்கூடிய ஞானத்தை தந்து அந்த ஞானத்தை இருதயத்துல வைங்க ஆண்டவரே. உங்களுடைய நாம மாத்திரம் மகிமைப்பட்டோம். இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே